க்ளீன் பண்ணலான்னு எடுத்தோமா, இங்கே பாருங்கண்ணா, இது ஒரே ஒரு சிங்கிள் வேர் மட்டும் தான் விட்டுருக்கு. அது இருக்கு இங்கேருந்து இங்கே பாரு. எவ்வளோ பெரிய இது இவ்வளோ பெரிய வேர் மட்டும் இருக்கு, செடி வளரல இன்னும். அது விஷயம் என்னன்னா, வேற எதுவும் வேர் முளைக்காததுக்கு இந்த ஒரு வேர் தான் காரணம். இதை ஷார்ட்டா கட் பண்ணிட்டா வளரும். இவ்வளவு பேர் வேர் விட்டுருக்கு. ஆளே ஷாக் ஆயிட்டேன், என்னடா இது. எடுத்துட்டு போய் இது வேற எங்கேயாவது போட்டா வளருமே தெரியாது. தண்ணி மாத்திட்டீங்களாங்க உள்ள? வெறும் டப்பா மாத்தணும். அதை கழுவுங்க ஃபர்ஸ்ட். கழுவிட்டு குளிக்கிட்டு வைக்கிறேன். இப்போ வைக்க மாட்டேன். ஷாம்பு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது. ஆனா இருமல் வந்து நிக்கவே இல்லை. அவர் ரொம்ப டயர்டா பயங்கரமா இருக்கிறாரு. நான் வேலைக்கு போறேன் சொன்னார். நான் சொன்னேன் வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக தேவையில்ல, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுங்க. அப்புறமா டாக்டர் என்ன திட்டுறாருங்க, நான் திட்டு வாங்கணும், இவர் வந்து வேலைக்கு போறேன்னு நடிப்பாரு. அதான் திட்டிட்டு இருந்தேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் அப்படி சொல்லியிருக்கேன். சார் என்ன பண்றது, நம்மளுக்கு ஆட்டோ ஓட்டினாதான் காசு கிடைக்கும், அது ஒரு உண்மை. கையிலையும் காசு இல்லையா, அதனால அவரு நான் ஆட்டோ ஓட்ட போறேன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆட்டோ ஓட்ட அனுப்பிச்சிட்டு வச்சுக்கோங்களேன், திரும்பியும் ஹெல்த் இஷ்யூ ஆயிடும். அப்புறமா ரொம்ப கஷ்டமாயிடும். இன்னைக்கு வந்து புதன்கிழமை, வியாழன் வெள்ளி வர வீட்டில் இருந்துட்டு சாட்டர்டே வந்து ஆட்டோ ஓட்ட அனுப்பலான்னு இருக்கேன். பார்க்கலாம். பாட்டிலெல்லாம் கொஞ்சம் கழுவணும். நீங்கள் மணி பிளான்ட் மட்டும் எடுங்க, நான் பாட்டில் கழுவி தரேன். என்னம்மா, இது நல்லா வளர்ந்துருக்கலாமா? அழகா இது நல்லா வளர்ந்துருக்கு, சூப்பராக வளர்ந்துருக்கு. வீட்டில் இருக்குது எல்லாத்தையும் மாற்றி கிடக்குறாரு பாருங்க. இது மேலே கட் பண்ணாதான் இப்போ ஏன் நிற்கிது பத்தியா? இவ்வளோ நேரம் தொங்கி நீங்க வந்தது, இப்போ எப்படி நிற்கிது ஒரே நாளில்? அது அதோட சத்துக்கு தேவையான அளவுக்கு அதுக்கு வெயிட் தாங்க முடியாது. கட் பண்ண வளரும். அந்த செடியை கட் பண்ண வளருமா? நான் பார்த்துட்டேன். ஏன் அந்த செடி சாவுதுன்னா, அதை கட் பண்ணினே இருக்கணுமா தினமும் கொஞ்சம் வளர அப்போதான் அது அடர்த்தி ஆகும். ஆனா அம்மா வீட்டுல நல்லா இருக்குல்ல, பரிமளா அம்மா வீட்டுல சூப்பரா இருக்கு. இது கூட சூப்பரா வளர்ந்துருக்குங்க மணி பிளான்ட். நல்லா காத்து வரும். எங்க அக்காக்கெல்லாம் நான் பாட்டில வச்சு தரேன் இருக்கேன், இன்னும் ரெடி பண்ணல. வெளியே போறியா? ஓகே இருங்க. இந்த மண்டை எவ்வளவு பேசுதுல இருந்து மண்டை குடிக்கணும். அதாவது இது என்ன ஆச்சுன்னா, இது ரெண்டையும் சேர்த்து உள்ள போட்டோமா, என்ன ஆச்சு, அது கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒண்ணு முளைச்சு இது என்னமோ புதிய மாதிரி வளர்ந்துருக்கு. மணிக்காண்டு தான் இது கிராஸ் ஆகி வேற மாதிரி வளர்ந்துருக்கு. ஆமா இது வேற இதுமா. ஆமா இது வேற ரெண்டுமே முளைக்கும் போது வேற மாதிரி வச்சிருக்கு. அழகா இருக்குல்ல. ஜன்னல் பக்கத்துல இருக்கிறதுனால ஈஸியா வளருது. ஆமா, மிச்ச இடம்லாம் வளராது. வாஷ் பண்ணிட்டு நம்ம போடணும். நான் செஞ்ச டிஐஒய் இல்லை, நான் எங்கள் வசனம் ஊற்றி வச்சுருக்கேன். நான் போயிட்டு பாட்டில் கழுவிட்டு வந்துடுறேன். எவ்வளோ அழுக்காக இருக்கு பாருங்க பாட்டில். இந்த பாட்டு வந்து ரொம்ப வந்து சும்மா தாங்க இருந்துச்சு. மற்ற செடியெல்லாம் இதில் வந்து கொஞ்சம் என்ன சொல்லலாம், வளர மாட்டுக்கு. இப்போ மணி பிளான்ட் வச்சுருக்கோம், வளருமான்ட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக வளரணும். 2 பாட்டு உண்டு. ஒரு பாட்டில் வந்து அந்த புல் வந்து புஷ் வச்சுருக்கோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வச்சுருக்கோம். அழகாக இருக்கு. ஆனால் பார்க்க வளருமாங்க? வளரும். கூட ஃபோட்டோ எடுக்கிறேன். அப்புறம் ஐரின் அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அப்போ வந்து கிரக பிரவேசத்துக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து செடி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க இது. அதில் அந்த கிட்டுங்க. இது வந்து நம்ம யாருக்காவது வேற ஏதாவது கிஃப்ட் கொடுக்கும்போது அப்படியே வச்சு கொடுத்துடலாம். மல்லிப்பூ இல்ல, அந்த வெள்ளை கலர்ல ஒரு பூ வரும் பாருங்களேன். வெள்ளை கலர் பூ மல்லிப்பூ தான் மதர் சென்டருக்கெல்லாம் போடுவாங்கல்ல அது. ஆனா மொட்டு விட்டுருக்கு. பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இங்கேயும் ஒன்று இருக்கு. இதான் மல்லிப்பூ செடி. காட்டுங்க பாருங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, தங்கள் வருகைக்கு நன்றி. ஃபோக்கஸ் ஆமாப்பா. சீக்கிரமா நம்ம ஒரு கேமரா வாங்கணும். என்ன பாரு, பேக்கிங் தான். அவுத்துட்டேடுங்க. அந்த கையில நான் அப்படியே எடுத்து வச்சுப்பேன். எல்லாம் அப்படியே எடுக்கலாம். இல்ல அது லூசா சேர்த்துட்டு அது டைட்டா இருக்கு. ஓகே மல்லிப்பூ. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் தான். எங்க அக்கா ரூத் அக்கா என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நீயே வச்சுக்க குளோரி, அங்க செடி வைக்க முடியாது அப்படின்ட்டு. செடி வச்சா 2 பேரும் தூக்கி போட்டுருவோம்.
யார் நீங்க அடி சொல்லி தூக்கி போட்டுருவோம். ஆமா எங்க தம்பிங்க தூக்கி போட்டுருவானுங்க. உள்ள கொண்டு போய் வைக்கணும். இப்போ இது அதே மாதிரி வெளியில வச்சு வளர்க்க வைக்கணும். வளர்ந்துருமாங்க மணி பிளான்ட் வளர்க்கறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. என்னன்னா மணி பிளான்ட் வந்து டேஸ்ட் வளர அதுக்கு என்ன பண்ணணும், எப்பவுமே மணி பிளான்ட் தொங்க கூடாது. அது எழுந்து நின்னா மட்டும்தான் அது ஈஸியாக ப்ரீத் பண்ணும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம குச்சியோ அதை வச்சு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் ஓரளவுக்கு வளர்ற வரைக்கும். இப்போ இது எப்படி இது சாவரம் வந்துச்சுன்னா அது குச்சி தான் அதை காப்பாற்று. ஆமா இது நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மணி பிளான்ட் இருந்த இடம் வந்து வேற இடம். அதாவது அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மணி பிளான்ட் இப்போ நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் டபுள் கலர் ஷேடு. அப்பதான் அங்க வச்சதுதான் இது இறந்துச்சு. அதனால சரி நான் என்ன பண்ணேன்னா வேற ஒன்று வாங்கி வச்சுட்டு இது வெளியில வச்சுட்டோம். இப்போ இது நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இது நல்லா வளர்ந்த பிறகு நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணணும். இதை வீட்டுக்குள்ளேயும் ஒன்று வைக்கணும். ஏசி ரூமில் ஒன்று வைக்கணும். இப்போ இதுக்கெல்லாம் தண்ணியே ஊற்றல நாங்கள். பாட்டில் வந்து காய்றதுக்காக வச்சிருக்கேன். காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்துட்டு போனதுதான். புரியுதுங்க. அதை எடுத்துட்டு வந்துடுறேன். எப்படிங்க அதுக்குள்ள காஞ்சிச்சு பாத்தீங்களா? அதான் வெயிலோடைய மகிமை. அதுக்குள்ள காஞ்சிச்சு பாத்தீங்களா? வேலை இதுலதான் மணி பிளான்ட் இருந்துச்சு. அதுதான் டெக்கரேஷன் பண்றோம். வாங்க உள்ள போய் வைக்கலாம். தண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன். நிறைய நம்ம கடையில் வாங்குவோம்ல, ஃபுட்டு வாங்கும்போது கிடைக்கிற அந்த யூஸ் அண்ட் த்ரோ டப்பாவை வச்சு தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். வா அழகாக இருக்கலாமா? இப்படி சுற்றி விடணும். இல்லை அப்படியே விட்டுலாங்க. சாம்க்கு வந்து ரொம்ப முதுகு வலிங்க. அதனால என்ன பண்ணோன்னா முதுகு ஃபுல்லாகவே மருந்து போட்டிருந்தோம். அதனால தான் சாம் வந்து காட்ட முடியல என்னால். ஏன்னா பயங்கரமாக முதுகு வலி, கால் வலி. இந்த ஃபீவர் வந்துட்டு போனால எல்லாருக்குமே முதுகு வலி, அப்புறமா கால் வலி, அப்புறமா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு நம்மளுடைய வாய்ஸே வேறு மாதிரி இருக்கு. சாம்க்கு அப்புறமா எனக்கும் ஜுரம் வந்துச்சு. ஆனால் ரொம்ப அதிகமாக ஜுரம் இல்லை, ஆனால் ஃபீவர் வந்துச்சு. எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்களா? நாங்கள் இந்த பெரிய குச்சியில் அழகாக வளர்ந்தா நல்லா தான் இருக்கும். ஏய் ரொம்ப குத்தாதீங்க லாஸ்ட் வர. இல்லை குச்சி கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெருசாக வளரும்ல. நீங்கள் உள்ளே எல்லாத்தையும் சொருவிட்டீங்கன்னா சயின்ஸ் வேலையை வச்சு தான் எல்லா செடியும் கொண்டு இருக்குங்க. சரியா? கொஞ்சம் தூக்குங்க. அதை மதிக்கணும். கொஞ்சம் தூக்குங்க. லைட்டாக தூக்குங்கம்மா. அது எதுவும் பண்ண வேணாம், விடு, நான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் அது எதுவும் பண்ணலன்னா அது செத்து போயிடும். அதுதான் அதோட இது. ஓகேவா? பிறக்கிற ஒரு சின்ன இலையே கருகி போய் பிறக்க வச்சிருக்கேன் நீ. நான் வச்சுக்கோ. நான் இங்கிட்ட வந்து வச்சேன், செத்து போச்சு வெயில் தாங்காம. ஃபர்ஸ்டெல்லாம் செடி செத்துட்டா விட்டுட்டோம். இப்போ செடியெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு செடி வாங்கியிருப்போம். 1000 ரூபாய் செடி செத்து போச்சு. கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம். இது ஒருத்தங்க ஒரு சேனல் அதில் நான் பார்த்தேன். அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க, செம பெருசாக வளர்ந்துருக்கு. இப்போ இதில் நம்ம கிள்ளி போட்டால் குட்டி போடுவான். அவனை வைக்கப்போம். ஏதோ பேர் சொல்லிருக்காது, ஒரு பேர். இதுலேருந்து எடுக்கலாமாம்மா? இதுலேருந்து எடுங்க. அதில் கொஞ்சம் வச்சுருங்க. இது வளரவே மாட்டேங்குது, ஏனே தெரியல. இது கூட வளராம தான் ஆயிடுச்சு. நான் என்ன தெரியுமா பண்ணேன், இது மாதிரி தொங்குதுல அதெல்லாம் எடுத்து உள்ள விட்டுட்டேன். நட பண்ணேன். வேறு இருக்காமா? எங்கங்க இப்ப செடி வளர்க்கறதுனால பயமா இருக்கு. பாம்பு வந்து போனதுல இருந்து எனக்கு.
கொஞ்சம் நல்லா வளருது. இது நாங்கள் 30 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். ஆனால் ஆன்லைனில் இது 250 ரூபா போட்டு விற்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து ரேட் அதிகமாக வாங்கிட்டாங்க. வந்த புதுசில் எல்லாம் விலை கம்மியாக. நாங்கள் வாங்கியே கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் ஆகல, 5-6 மாசம் ஆயிடுச்சு. ஆமா 1 வருஷம் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. 1 வருஷம் ஆன மாதிரி இருக்கு. வளரவே இல்லை. இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. இது பாத்தீங்களாங்க, உள்ள விட்டுட்டேன் எல்லாம் சேர்த்து. வளருது. அது கொடுங்க, நீங்க அப்படியே இருக்கட்டும், வளரும். சரி, கட் பண்ணி கொடு. கட் பண்ணி நான் கொடுக்கவா? இதோடைய கிளிப்பு எங்க தொலைச்சோன்னே தெரியல. நாங்க கட் பண்ணி கொடு. கட் பண்ணுங்களேன். சுட்டுடும் போதும். இதை நம்ம அவங்க வீட்டில் எடுத்துட்டு வந்து நம்ம நட்டு அதை வறுத்து அதை இன்னொரு இதில் வைக்கிறோம். ஆமா, நாங்க அம்மா கொண்டு வந்ததை கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு வச்சோம். அதுக்கப்புறமா நிறைய நாங்களே எடுத்து வச்சு வளர்க்க வச்சுட்டு இருக்கோம். அப்ப கூட அம்மா சொன்னாங்க, வேணும்னா வந்து நிறைய எடுத்துக்கோ குளோரி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க பரிமளாமா. போட்டு எப்படி வளரும்? தோட்ட விவசாயம் பார்க்கல் வச்சிருக்கவங்களாம் ரொம்ப பாவம். பாம்பு நிறைய வரும் போல. பாம்பு 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 ஒன்றும் பண்ணாதுமா. ஆமா, ஒன்றும் பண்ணாது. அது உங்க தங்கச்சி. ஒரு குருவி அழகா கூடு கட்டிக்குது. அதை பார்த்துட்டு இது மலைப்பாம்புன்னு சொல்லு. என்ன பண்ணுது? ஐயோயோ, குட்டி போடுது. பாம்பு மாதிரிதான் இருக்கு. பாம்பு கூட கூடு கட்டுமோ? குஞ்சு பொறிச்சிருக்கு. தெரியல உனக்கு? அந்த வெள்ளை வெள்ளையா வந்து சிங்கு சிங்குன்னு குதிச்சுட்டே இருக்குங்களே. எட்டி பார்க்குது. அந்த கீழே போயிட்டு காக்கா கொத்திடுது. ஆந்தையும் அடையுது. ஆந்தை எங்க இதுல நிறைய இருக்கு இந்த மரத்துல. அப்புறம் தேன் கூடு வந்திருக்கு. குப்பை மாதிரி அதுக்குள்ள எவ்வளவு கூடு கட்டிக்கிட்டு கிளிகள் மாட்டுக்கு அரசியல. அதுக்குன்னா மனுஷன் இல்லாத இடம் தான் அதுக்கு தேவை. உங்க உதவிட எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுது. நீங்க வந்து சோரம் போடுத்தாலும் ஒன்றும் போட தேவையில்ல. இதை ஆளை விடுங்க, நாங்களே பார்த்துக்கிறோம். அதான் சொல்றாரு வசனம் சொல்றதுல. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு சொல்ல, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் பறவைகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். பாத்தியா? ஃபர்ஸ்ட் அது கடவுளை கேட்குது, மனுஷனை கேட்கல. நம்ம விட்டுக்கிற உங்கள் பரமபிதா உங்களை அது ஃபர்ஸ்ட் கடவுள் கிட்ட சாப்பாடு கேட்குது. நம்ம ஆளுங்க சாப்பாடு பேர் மேல வச்சுட்டு காக்கா காக்கா அதை கூப்பிடுறாங்க. அது வரமாட்டேங்குது. வருது வருது சாப்பாடு பிடிக்கல. ஆமா, வந்து சாப்பிட்டு பாக்குது. செட்டாலாம் கழுப்பிடுது. அதெல்லாம் அந்த காலம் அப்பெல்லாம் காக்கா வச்சு சாப்பிடுறது. இப்பெல்லாம் கூட்டம் வர மாட்டேங்குது, கோச்சுக்குது. ஃபிஷ் கிஷ் வச்சாதான் வருது. வெஜிடேரியன் வச்சா கோச்சிட்டு போயிருது. இந்த செடியெல்லாம் இப்ப கார்டன்ல சேல்ஸ் ஆகுங்க. நான் 2-3 கார்டன்ல பார்த்தேன். செடி இல்ல, யாராவது வீட்டுல வச்சிருந்தாதான் உண்டு இந்த செடியெல்லாம். ஓகே, செடி வேலை. எனக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம் முகத்தில் இந்த சிரிப்பு பார்க்க எனக்கு 1 வாரம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா எப்போவுமே உடம்பு சரியாமல் படுத்ததே கிடையாது சாம். கொஞ்சம் ரெக்கவர் ஆன பிறகு அவரால் சும்மாவே இருக்க முடியாது. எப்போவுமே அவர் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதனால் செடியெல்லாம் நம்ம இது பண்ணலாம், மணி பிளான்ட்டுக்கு தண்ணி மாற்றலான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்தாரு. மணி பிளான்ட் எப்படி வளர்க்குறது, இந்த சின்ன கார்டனிங் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடம் இந்த விடைபெறுவது க்ளோரி ராகவன். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்?
வந்திரே கரபிடித்து நடத்தி சென்றே ஆதரவாய் வந்திரே கரபிடித்து நடத்தி சென்றே உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்